வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நம்ம அரைச்சி சேல் பண்ணுற மசாலாவில் தான் இப்போ காலிஃப்ளவர் வந்து நான் சில்லிக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவரு. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கலர் எதுவும் போடலை, காஷ்மீரி மிளகாத்தூள். அப்புறம் நம்ம மசாலா சேல் பண்ணுறோம்ல அதை எடுத்திருக்கேன். வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம எஸ்டி கொரியரில் தான் போடுவோம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 3 to 4 டேஸில் உங்களுக்கு வந்து கொரியர் ரிசீவ் ஆகிடும். இப்போ வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், நம்ம மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது கூட அந்த இதிலே வந்து இந்த மசாலையில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாமே இருக்கும். நம்ம அது போக நல்லா காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ அதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். போட்ட மிளகாத்தூளுக்காக நான் வந்துட்டு உப்பு சேர்த்திருக்கேன். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணோம். நல்லா நமக்கு வந்து கலர் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். கடவுள் மேலே ஆணையாக நான் எந்த ஃபுட் கலருமே நான் ஆட் பண்ணலை, சரிங்களா. இதில் நம்ம வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துறனால நமக்கு நல்ல கலர்ஸ் வந்து ரெட்டிஷாக கொடுக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நிரூர் அக்ஷரெலாம் வந்து ஸ்கூல் காலேஜ் போயிட்டனால என்னால் ஃபேஸ் காட்டி எடுக்க முடியல. நானாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து மசாலா கலந்துட்டுருக்கேன். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து நான் பாஸ் பண்ணி தான் எடுத்தேன், நான் ஒழிஞ்சு கட் பண்ணி எடுக்கலை. நிரூர் அக்ஷு ஸ்கூல் காலேஜ் போயிட்டனால ஈவினிங் தான் இதை நம்ம வந்து பொரிக்க போகிறோம். இது இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். வேணுங்கிறீங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம்.